அஜிதா மேடம் அந்த ரீசன் அந்த இஷ்யூ பார்த்திருக்கோம். உங்க கட்சி விஷயத்தையே உங்களால சமாளிக்க முடியாத போதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கே உங்களுக்கு நேரம் அதிகமா செலவிடும் போது நீங்க எப்படி மக்களுடைய பிரச்சனை கவனம் செலுத்த முடியும்? அதாவது குடும்ப பிரச்சனைங்க, அதாவது பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு விட்டது. ஏன் அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்சியில சண்டையே வரலையா? அப்பெல்லாம் யாருமே இதை பத்தி பேசவே இல்லையே. இன்று வரைக்கும் திமுக போட்டி சண்டைகள் நடந்து கொண்டு தானே இருக்கு. அதிமுக போட்டி சண்டைகள் நடந்து கொண்டு பல பிரிவா பிரிஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல போட்டி சண்டைகள் இருக்கு, பிஜேபியில போட்டி சண்டைகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குடும்பம். உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு தேடி தேடி அங்கீகாரத்தை செய்வர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இப்ப நான் கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கேன்னா நான் ஒரு சாதாரண பாமர குடும்பத்தை சார்ந்தவன். இதை மாவட்ட செயலாளராக அண்ணன் குமார் அவர்கள் இருக்காங்க. சாதாரண ஒரு பாமர குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பூக்கடையை வைத்து நடத்தக்கூடியவர் தான். இன்று அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார், நான் ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கிறேன். கட்சியில மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் பாத்தீங்கன்னா பாமர குடும்பத்தை சார்ந்தவர்களாம். பாமரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பாமரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி திமுக, பாமரர் கட்சி தாவேகா. அதனால அது ஒரு குடும்ப பிரச்சனை, அது சரி செய்யப்பட்டு விட்டது. உழைப்புக்கேற்ற உண்மையான ஒரு அங்கீகாரத்தை தலைவர் அவர்கள் தேடி குடிப்பார். உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு உரிய நேரத்தில் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்படும். யார் சொல்லியிருக்கா? அதாவது இப்ப மிட் நைட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தூங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி அவங்க மனைவி வந்து மிட் நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி, அம்மா இந்த மாதிரி நான் கட்சியை பிஜேபியில இணைக்கலான் இருக்கேன் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிம்போம். அந்த அம்மா அதே மாதிரி ஊன்னு சொன்னாங்களா, அடுத்த நாள் காலையில போயிட்டு சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபி கட்சியோடு இணைத்த ஒரு நபர் தான் சரத்குமார் அவர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மிட் நைட்ல கட்சியை கலைச்சவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அதாவது எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள், ஐயா வீரமணி அவர்கள் கிடையாது. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் எந்த கொள்கையை, எந்த கோட்பாட்டை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தார்களோ, போராடியர்களோ, அந்த கோட்பாட்டின் வழியில் நாங்கள் போராடுவோம், செயல்படுவோம். எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெரியாரின் பேரன்களாக பெரியாருடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களை முன்னிறுத்திய போதே பல லட்சம் இளைஞர்கள் மத்தியில் தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு.